So number one, காலைல எந்திரிச்சோனே நம்ம பேங்க் அக்கவுண்ட் போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் நம்மகிட்ட என்ன மணி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வெயிட் a second, நம்ம ஊர்ல பேங்க் அக்கவுண்டே நமக்கு இருக்கு, அதில் டீச்சராக இருக்கும்போது ஷிட் அதை நான் மறந்துட்டேன். Number two, 8 hours of sleep. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருந்திருப்போம். பிகாஸ் நமக்கு அந்த வேலை அன்னைக்கு நமக்கு எந்திரிச்சு போக பிடிக்காது. பிகாஸ் நம்ம ரொம்ப காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். பிகாஸ் நம்ம டீனேஜராக இருக்கும். நம்பர் 3, நம்ம என்ஜாய் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். செம்ம டென்ஷனாக இருக்கும். பிகாஸ் நம்மளால எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. நாட் மெட்டீரியலிஸ்டிக்காக நான் சொல்ல, பட் அதே சமயத்தில் நம்மளோட ஓன் டெசிஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. பிகாஸ் நம்மளோட லைஃபை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கல. வி டோன்ட் ஹேவ் தட் மச் மணி. நம்பர் 4, எவ்ரி சிங்கிள் டே நம்ம அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதனால. மொரோவர் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு டிகிரியாக இருக்கும். நம்ம வேற வழியே இல்லை, எடுத்து தான் ஆகணும், நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் 90% ஆஃப் பீப்புள் எடுத்திருப்போம். நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டில் மார்க் எடுன்னு சொல்கிறது அவங்களுக்கும் அது தெரியறது இல்லை. அதே சமயத்தில் பிடிக்காத சப்ஜெக்ட்டில் நம்மளால 100 மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு நமக்கும் தெரியும்ல, ரைட்? அப்சல்யூட்லி. ஸோ இது எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. 2021 இந்த சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 6 monthsல 2021 எண்டில் 2022 மேவரிக் பிளானர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், லைக் லான்ச் பண்ணேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சனல் டைரி. ஒரு 1 இயருக்கு 2022 ஆகஸ்ட்ல மேவரிக் கிளாத்திங் லான்ச் பண்ணேன். 2023 ஏப்ரல் ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்சஸ் லான்ச் பண்ணேன். ஜஸ்ட் 2021 2023 2 years பீரியட் ஆஃப் டைமில் 4 டிஃப்ரெண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே 4 இன்கம் ஸ்ட்ரீம்லேயே நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன், ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டோட சொன்ன பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், ஸ்டடீஸ், பேங்க் அக்கௌண்ட், டெய்லி 8 மணி நேரம் தூங்கி டயர்டாக இருந்திருக்கு. இந்த 4 கேட்டகரியிலையுமே நான் இருந்திருக்கேன். இந்த 2 வருஷம் பீரியட் கேட்டகரியிலுமே நான் இருந்திருக்கேன் அண்ட் இருந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணது. யூ கேன் மேக் ஹெல் லாட் ஆஃப் மணி அண்ட் டேம் ஷோர் நீங்கள் நிறைய மணி மேக் பண்ணலாம். அதை கம்ப்ளீட் 3 ஸ்டெப் கைடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், யாராம ஒரு கமெண்ட் வரும், you can easily make money by telling how to make money to others. அதாவது யூடியூப்ல எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த 4 வேஸ்மே நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% ஆச்சு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். இல்லை நிறைய பேர் ட்ரை பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டிக் டு திஸ் வீடியோ. கண்டிப்பாக யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ ஏன் மணியை பற்றி நிறைய பேசுகிறேன்னா, யாருமே இங்கே அதிகமாக பேசுறது இல்லை. யாருமே எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறது. நான் சம்பாதிச்சிருக்கேன், அதை ப்ளூ பிரிண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I'm giving it for free. ஸோ எந்த ஒரு சார்ஜஸ்மே இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் கண்ட்ரோல் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸுமே அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் பிஸ்னஸ், நம்மளோட கொலீக்ஸ் பிஸ்னஸ், நம்மளோட ரிலேட்டிவ் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு எம்பையர் பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஏஜ் கேட்டகரி பீப்புளோட ஒரு கரெக்டான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது ரன் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் அது ரன் ஆகிட்டு இருக்கலன்னா இப்போ இருக்க இன்டர்நெட்டால் அது அடி வாங்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட ஓன் கடை இருக்குது, எங்கள் அப்பாவோட கடை இருந்துச்சு. எங்கள் அப்பா தவறின பிறகு நான் எடுத்து நடத்தினேன், இப்போ எங்கள் அம்மா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பட் அதே சமயத்தில் எங்க அப்பா ஒரு ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருந்தார், ஜிஎஸ்டி வச்சிருந்தார். அதாவது 40 lakhs per year earn பண்றவங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கணும். ஸோ எங்க அப்பா அதை வச்சிருந்தாரு. இப்போ அந்த ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் நடத்துறோம். இந்த சென்ஸ் எங்களால் 40 லட்ச ரூபா ரெவன்யூ, அதாவது ப்ராஃபிட் கிடையாது, ரெவன்யூ எங்களால் மேக் பண்ண முடியல. இப்போ நாங்கள் மேக் பண்ணுறதே ரொம்ப கம்மியான ரெவன்யூ. அதில் பாதி கூட எங்களால் மேக் பண்ண முடியல. இந்த சென்ஸ் இந்த 2021 அப்புறம் இந்த இன்டர்நெட்டோட தாக்கத்தால் எங்களோட கிளாதிங் பிஸ்னஸ் ஆஃப்லைனில் இருக்கிறது எங்களால் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலில் கொண்டு போக முடியல. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸோட ஆதிக்கம் நிறைய இருக்கு. அதாவது டீனேஜர்ஸ் சொல்லி பேரண்ட்ஸ் அதை கேட்குற ஒரு ஆதிக்கத்துக்கு நிறைய வந்துருச்சு. அதாவது பாப்பா இங்கே போய் எடுக்கலாம், இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1 இன்டர்நெட். நம்பர் 2 லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு, இந்த இடத்துல சாரி எடுக்கலாம், இந்த இடத்துல பிஎஸ்டி எடுக்கலாம், இந்த இடத்துல கிரைண்டர் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸில் டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களோட ப்ராஃபிட் லெவல்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், இன்டர்நெட்குள்ளார கால் வைக்கணும். ஸோ அதுக்காக ஆரம்பிச்சது தான் மேவரிக் கிளாத்திங். ஸோ மேவரிக் கிளாத்திங் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய பிராண்டாக உருவாகணும். சார் அந்த கனவை நான் என்னோட எடுத்துட்டு நான் மேவரிக் கிளாத்திங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லான்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ டேக் இன் சார்ஜ் ஆஃப் இன்டர்நெட் என்ன பண்ண சொல்கிறேன்னா, கான்டென்ட். ஸோ கான்டென்ட்ல என்ன பண்ணும், 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குங்க. நம்பர் 1 கன்சியூமர் கேட்டகரி, நம்பர் 2 ப்ரொடியூசர் கேட்டகரி. அதாவது கிரியேட். ஒன்று கன்சியூமர் என்னன்னா, நிறைய பேர் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷனை நான் கன்சியூம் பண்ணுறேன் எவ்ரி சிங்கிள் டே, என்னென்ன கான்டென்ட் இருக்குன்னு பார்க்குறது. நம்பர் 2 கிரியேட் கேட்டகரி, அதாவது ப்ரொடியூஸ் கேட்டகரி. நான் கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அதை நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, பர்சனல் பிராண்ட் வேல்யூ. ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ராப்பரான கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஃபேஷன் கான்டென்ட், எனக்கு ஃபேஷன்னா ரொம்ப பிடிக்கும், அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறையா ஒரு பெரிய ஒரு கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டு வர ப்ராசஸ் எல்லாமே. நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும் லைஃப்பில் எப்பயுமே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன போகணுங்கிறத நான் பண்ணுறது எல்லாத்தையுமே ப்ராசஸாக வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி சிங்கிள் டே நான் என்னோட லைஃப்பில் ஃபேஷனாக இருக்கட்டும், க்ரூமிங்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மணி சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே லைஃப் ஸ்டைல் நான் பார்த்துட்டு இருக்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இதனால என்னோட பர்சனல் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம்னா, நம்ம 1 மில்லியன் அடிக்க போகிறோம். மேபி இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் 1 மில்லியன் அடிச்சிருப்போம். இட்ஸ் லைக்
ரியலி கிரேட் திங். பிகாஸ் என்னோட கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குற கான்டென்ட் கிடையாது. என்னோடது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் கான்டென்ட். அதாவது ஏதாவது நீ இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற கான்டென்ட்டை இத்தனை பேர் பார்த்து 10 lakh people என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு போது இட்ஸ் லைக் கிரேசி. அண்ட் பை த வே அதுக்கு ரொம்ப நன்றி. வெயிட் அ செகண்ட் எனக்கு நல்லா புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க. எல்லாராலையுமே போஸ்ட் பண்ண முடியுமா, எல்லாராலையுமே பண்ண முடியுமா? ஆப்வியஸாக பிஸ்னஸ் கூட எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆப்வியஸாக எல்லாராலையுமே மைக்ரோசாஃப்ட்டில் போய் வேலை செய்ய முடியாது. ஆப்வியஸாக எல்லாராலையுமே கூகுளில் போய் வேலை செய்ய முடியாது. ஆப்வியஸாக எல்லாராலையுமே ஆப்பிளில் போய் வேலை செய்ய முடியாது. ஆப்வியஸாக எல்லாராலையுமே BMW, ஆடி இந்த மாதிரி எல்லா பிக் கம்பெனிஸ்லேயும் போய் வேலை செய்ய முடியாதுல்ல. வெரி ஃபியூ பீப்புள், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் யாருக்கு ஸ்கில் அதிகமாக இருக்கும் அவங்க போய் வேலை செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காம உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஏதோ ஒன்று இருக்கட்டும், என்ன கருமமாக இருக்கட்டும், பட் எத்திக்கலாக ஒரு நல்ல மெசேஜை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது நல்ல குவாலிட்டி. என்கிட்ட ஐஃபோன் இல்லை, என்கிட்ட கேமரா இல்லை. ஸ்டாப் கிவிங் ஷிட்ஸ். இது எல்லாமே என்கிட்டயும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆரம்பித்தேன், ஏதோ ஒன்று பண்ணேன், அதனால் இந்த அளவுக்காச்சும் வர முடியுது. நான் ஒன்றும் மிஸ்டர் பீஸ்டோ, நான் ஒன்றும் இர்ஃபான் ஜியோ, நான் மதன் கௌரி ப்ரோ மாதிரி பெரிய ஆளுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் சேயிங் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சம்திங். ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. டோன்ட் கன்சியூம் எவ்ரி சிங்கிள் டே. கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கன்சியூம் பண்ணி, இந்த வீடியோலேருந்து கன்சியூம் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களோட பர்சனல் பிராண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுலேருந்து யூ கேன் மேக் சம் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7,500 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஐ மேக்கிங் லைக் lakh 90,000 இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனோட போயிட்டு இருக்க முடியுதுன்னா ஐ மேக்கிங். லாஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு 8 கான்டென்ட் தான் போடுறேன். 8 வீடியோ தான் போட்டிருப்பேன். 8 வீடியோக்கு ஐ மேட் லைக் அ குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்டார்ட் மேக்கிங் சம் வீடியோஸ். லைக் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதில் செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும், நீங்கள் கூகுளில் வேலை செய்ய, மைக்ரோசாஃப்ட் வேலை செய்ய, எங்கே போய் செய்யணும் யூ ஹேவ் டு ஒரு கோர்ஸ் வாங்கி படிக்கணும். அதுக்கு நிறைய செலவு பண்ணும். பட் பிகமிங் அ யூடியூபர், பிகமிங் அ கான்டென்ட் கிரியேட்டர், யூடியூபர் விட்டுருங்க, பிகமிங் அ கான்டென்ட் கிரியேட்டர் லிங்க்டின்லையோ, இன்ஸ்டாகிராம்லையோ, த்ரெட்ஸ்லையோ, எதுலையோ ஒரு இடத்துல, ட்விட்டர்லையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்ல. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் வேணும், அவ்வளோதான். ஸோ அந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு ஐ கேன் ஹெல்ப் யூ. நம்பர் 2, யூஸ் த மேஜிக் ஆஃப் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இன்கம் ஸ்ட்ரீம்ஸை இந்த இடத்துலேருந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஓகே, நான் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா வருது. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்னா நான் ஒரு 4 வேஸ் சொல்கிறேன் பாருங்க. நான் இந்த 4 வேஸுமே பண்ணியிருக்கேன். நம்பர் 1, ஜாப். நான் ஃபஸ்ட் யூடியூப் டேக் ஆஃப் ஆகும்போது நான் ஒரு ஜாப்ல இருந்தேன். ஸோ அது ஒரு இன்கம் ஸ்ட்ரீம். நான் ஒரு 30,000 சம்பாரிச்சிருந்தேன். நம்பர் 2, நான் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதாவது மேவரிக் கிளாத்திங். அதாவது யூடியூப்லேருந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணல. தட் வாஸ் மை பேஷன். எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பீப்புளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். என்னோட ட்ரெஸ் மூலிமா நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ண, people purchase பண்ணாங்க, sold out, completely sold out. Number 2. Number 3, service provide பண்ண. அதாவது ட்ரேடிங் கோர்ஸ். நான் வந்து ஒரு பெரிய ட்ரேடர் கிடையாது. நான் வந்து பேசிக்கான ஒரு நூபியான ட்ரேடர். பட் எனக்கு ஒரு ப்ரோ ட்ரேடர், அதாவது ஒரு ஜாம்பவானா தெரியும் அந்த இடத்துல. 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர்கிட்ட நான் போய் பேசி மேவரிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் அதில் நடத்துங்க, நீங்கள் மென்டாராக இருங்க, ஸ்கூலாக இருக்கட்டும், இதில் வந்து ட்ரேடிங் கோர்சஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் அ சர்வீஸ் பிஸ்னஸ். கோர்ஸ் இஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ். நம்பர் 4, இட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஐம் கோயிங் டு கூகுள் க்ரோம். ஸோ இதில் ஏர்ன் கரோ அப்படின்னு இருக்கு. நான் ஒரு வீடியோ ஒரு 3 months முன்னாடி போஸ்ட் பண்ணது. ஐ வில் ஷோ எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மை ஏர்னிங் செக்ஷன்ஸ்க்கு போகிறேன். ஸோ இட் இஸ் 15,972. நான் ஆல்ரெடி 3,000 எடுத்துட்டேன். ஸோ 18,000 ஒரே ஒரு அதுக்குள்ள கால் வந்துருச்சு. சாரி, 18,000 ஒரே ஒரு சிங்கிள் வீடியோவில் என்னால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி என்னோட ஜாப், என்னோட ப்ராடக்ட், என்னோட சர்வீஸ், என்னோட லைக் இந்த சென்ஸ் என்னோட அஃபிலியேட் மார்க்கெட், இது எல்லா ஸ்ட்ரீம்ஸுமே எடுத்து ஆரம்பிச்சேன். ஸோ மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது எல்லாமே ஆக்டிவாக பண்ணுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ், பட் அதுக்கும் நான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே பண்ணி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோட யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் ஒரு ஸ்ட்ரீம். அது மூலியமாக நிறைய ஸ்ட்ரீம்ஸை நான் பில்ட் பண்ணி வச்சுட்டேன். என்னோட ஜாபை நான் ஈஸியாக விடலை. எப்போ எனக்கு அதிகமாக சேலரி கிடைக்க ஆரம்பிச்சோ அப்போ தான் விட ஆரம்பித்தேன். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரீமில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரீமில் டேக் ஆஃப் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீம் நோக்கி போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து பிகாஸ் லாட் ஆஃப் டைமுங்க. ஸோ யாராச்சும் வந்து என்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பாக இருக்கும். நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. நான் தூங்கிட்டு இருந்தேன், அடுத்தவங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கும் 24 hours, உங்களுக்கும் 24 hours, எல்லாத்துக்கும் 24 hours. அந்த 24 hours நீங்கள் எங்கே ஒதுக்க போறீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது ஃப்ரெண்ட்ஸுக்கா, ஃபேமிலிக்கா, லவ்வருக்கா, இல்லை நான் வெளியில் போய் சுற்றுறதுக்கா, படம் பார்க்கறதுக்கா, இட் இஸ் அப் டு யூ. பட் ஒரு 5 years நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குனீங்கன்னா இது எல்லாமே நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃபேமிலிக்காக, லவருக்காக, பிஸ்னஸ்க்காக, படம் பார்க்கறதுக்காக, லைஃப்பை ஜாலியாக, இது எல்லாத்துக்குமே உங்களால் டைம் ஒதுக்க முடியும்.
ஒரு 3 to 5 years உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா ரிமைனிங் இயர்ஸ் எல்லாம் it will be rocking bro, like seriously rocking. So number 3, make money with money. So என்கிட்ட ஒரு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மேவரிக் ஒரு 20,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான் மேவரிக் அந்த 20,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மணியை வச்சு இன்னும் மணி மேக் பண்ண பார்ப்பேன். பிகாஸ் மணி என் கையில் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷனில் மாட்டிக்கும். ஸோ இந்தியாவில் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, அதாவது 6% இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்னா என்னோட மணியோட வேல்யூ 6% அடுத்த வருஷம் கம்மியாயிடும். நான் கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண போகிறேன், 1 கோடி ரூபா வச்சிருந்தாலும் அதில் 6% கம்மியாயிடும் அடுத்த வருஷம். 2 வருஷம் பண்ணால் 12% கம்மியாயிடும். இப்படி கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கான ஒரு டார்கெட் நான் ரீச் பண்ண மாட்டேன். என்னோட மணியோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த மேவரிக் என்ன பண்ணுவோம்னா இப்போ தான் மணியை வச்சு மணி மேக் பண்ணுவோம். அந்த இடத்துல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நான் காசு போட ஆரம்பிப்பேன். அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் மந்த்லி ஆனால் 5,000 நான் காசு போட்டுக்கிட்டே இருக்கேன். 3,000 ஐ திங்க் நான் இப்போ வந்து 3,500 rupees போட்டே இருக்கேன். பிகாஸ் எனக்கு ட்ரேடிங்கில் அதை விட கொஞ்சம் பெட்டராக வருது. இந்த சென்ஸ் எனக்கு அதில் அதை விட அதிகமாக வரனால நான் இதில் கொஞ்சம் கம்மியாக போகிறேன். என்னோட ஃபியூச்சருக்காக என் பையனுக்காகவோ யாருக்காச்சும் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் இப்போ நான் 3,500 தான் போகிறேன். பிகாஸ் அதை விட பிக்கர் மணி நான் மேக் பண்ணிட்டு இருக்கனால இதில் நான் கம்மியாக போடுறேன். நம்பர் 2, அதர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் வச்சுருந்தாங்கன்னா டே இதாடா மாதம் 10,000 நான் தரேன், இதில் நீ போட்டு பண்ணு, எனக்கு ஒரு 20% அதில் ஸ்டேக் கொடுத்துரு, அது வர ப்ராஃபிட்ல 20% எனக்கு கொடுத்துரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி 20,000 காசு போடுற மாதம்னா அதில் அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். என்கிட்ட 20,000 வாங்கி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா எனக்கு அவன் 20% மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் ஒரு 20,000 போட்டு அவனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ண வச்சுட்டு மாதம் ஆனால் 20,000 நான் வாங்கிக்குவேன். இது ஒரு சின்ன ஸ்கேலில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 lakhs போடுறேன். 2 lakhs போட்டு 10 years அக்ரிமெண்ட் போடுறேன். ஸோ எவ்ரி மந்த் அவன் ஒரு 1 lakh மேக் பண்ணானா 20,000 10 years கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கே 2,40,000. அதே வந்து 10 years கணக்கு போடுங்க. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெறும் 2 lakhs. நான் கிடைக்கிறது நிறைய அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸில் நான் மணி மேக் பண்ணிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக நிறைய பேர்த்தோட நான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் பண்ண போகிறேன். இந்த வருஷம் கடைசிக்குள்ளார ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். சர்ப்ரைஸ் எனக்கு தான் அது. ஸோ உங்களுக்கு இருக்காது, அது வெளியில் சொல்லவும் மாட்டோம். இட்ஸ் லைக் நான் 2-3 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் போல. பட் ஆப்வியஸாக 1 or 2 பிஸ்னஸில் இந்த இயர் எண்டுக்குலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்பர் 3, ஸ்டாக்ஸ். ஸோ இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இல்லை US ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் மேக் மணி. ஸோ இப்போ இல்லை. ஸோ இது ஒரு கிராஜுவல் இன்வெஸ்டிங்கிறது, கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். எடுத்த உடனே 1 லட்சம் போட்டு அடுத்த மாதம் நான் 1,40,000 மாறினா நான் மாற போகிறதில்ல. பட் அதே இடத்துல காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் உள்ளார வந்து உங்களோட காசை ஒரு 5 to 10 years பீரியடில் நல்லா டபுள் ஆகிட்டே போகும். 15-20 years பீரியடில் சும்மா ராஜா வாழ்க்கை தான். நீங்கள் இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, உடம்பு இருக்குது, சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க. பட் 35-40 வரும்போது உங்களோட பாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு நிறைய மணி மேக் பண்ணி தரும். நீங்கள் மணி மேக் பண்ணலினா கூட ஆக்டிவாக பேசிவாக இது மேக் பண்ணி தரும். நம்பர் 4, இன்வெஸ்டிங் இன் கோல்ஸ். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் குவைட் அ லாட் ஆஃப் மணி. ஸோ நிறைய மணி மேக் பண்ணலாம் கோல்டில். பட் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து ஒரு 15 years முன்னாடி ஒரு கோல்டு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அதோட வேலை 10,000 வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருந்தாருன்னா இப்போ 43,000. ஒரு பவுன் வந்து 43,000. ஒரு பவுன் 10,000 வாங்கி இப்போ 43,000 போயிருக்காரு. 10 வருஷம் கேப்பில், 10-12 வருஷம் கேப்பில் இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ்னா உங்களோட மணி க்ரோ ஆகிடுச்சு. அதே பாக்கெட்டில் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். எங்கள் அப்பா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணனால இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு புவர் மேன்ஸ் ட்ரெஷர் இஸ் கோல்டு. யூ கேன் இன்வெஸ்ட். ஒரு 1/4 பவுன் 1 பவுன் வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதாக வாங்கினா டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். இனிஷியல் லெவலில் வாங்கி வச்சாலே பரவாயில்ல. நம்பர் 5, ட்ரேடிங். ஸோ நான் வந்து ஆக்டிவாக இன்கம் போட்டு ஒரு 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணி மாதத்தில் 2-3 நாள் ட்ரேட் பண்ணேன்னா எவ்ரி சிங்கிள் டே 10% நான் கூட ஒரு 5-6 நாள் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா ப்ராப்பராக செட்டப் ஒர்க் அவுட் ஆகி நல்லா என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகி நீட்டான ஒரு மார்க்கெட்டில் நான் என்ட்ரு ஆகப்போனா அன்றைக்கி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ அவர் நம்ம கோச், அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 10,000 5 டைம் எடுத்தனா 50,000. இட்ஸ் மோர் தென் 50,000. ஒரு 80 கம்பெனியில் போய் வேலை செஞ்சிங்கன்னா 2-3 வருஷம் கழிச்சு 50,000 கிடைக்கும். அது எனக்கு 5 நாள் நான் பண்ணாலே கிடச்சிடும். அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நல்லா டெவலப் பண்ணி அதை மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸை மாற்றி அதுலேருந்து ஒரு இன்கம் எடுத்து அந்த இன்கம்மை இன்னும் நிறைய இன்கம் மேக் பண்ணுறதுக்கு போடுறேன். that will make you a lot of money. I think இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன டேக்அவே எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் கடைசி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் வரலைன்னா ஏடனோ. அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் மட்டும் சம்பாதிக்கக்கூடாது. இங்கே வந்து நான் மட்டும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களால் தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்படின்னா நீங்களும் அந்த இடத்துல மணி மேக் பண்ணணும், சம்பாதிக்கணும், நல்லா பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட கருத்தே. அதுக்கு தான் போட்டதே. அண்ட் பேசிக்கலி that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.